ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெள்ளை சோளத்தை வச்சு நம்ம எப்படி தோசை ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சோளத்தில் தான் செஞ்சோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சோளம் பார்த்திங்கன்னா உளுந்து மாதிரியே தான் இருக்கும். வெள்ளை உளுந்து இருக்குது பாருங்கள், அந்த சைஸில் இருந்த மாதிரி இருக்கும். அதோட இது கொஞ்சம் உருண்டை சைஸாக இருக்கும். இது வந்து நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இப்போ இது கூட சேர்க்குறதுக்காக நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். 1 கப்பு சோளம் எடுத்தோன்னா அதுக்கு 1/2 கப் அளவுக்கு அரிசி எடுங்க, அப்போ வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து புழுங்கல் அரிசி நான் அன்றைக்கி சாப்பாட்டு அரிசி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து இட்லி அரிசி கூட சேர்த்துடலாம். இப்போ இது கூட சேர்க்குறதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிட போகிறேன். நான் வந்து தோல் எடுத்த வெள்ளை உளுந்து தான் சேர்த்துருக்கேன். கருப்பு உளுந்து இது கூட சேர்த்திங்கன்னா தோல் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிடுங்க. ஏன்னா இதை ஒன்றா சேர்த்து நம்ம ஊற வைக்க போகிறோம். இப்போ அந்த 1/4 கப்பு உளுந்தும் சேர்த்துட்டேன். நம்ம எப்போவுமே தோசையில் வந்து வெந்தயம் சேர்த்து அரைச்சோன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதோட வாசமும் சூப்பராக இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துட்டேன். இதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு 3லேருந்து 4 டைம் நல்லா கையால் பிசைஞ்சு விட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இது ஓரளவுக்கு நல்லா மூழ்கி இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சிடலாம். கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு 4 மணி நேரமாவது இது ஊறி இருக்கணும். அப்போ தான் அரைக்கிறதுக்கு சீக்கிரமாக அரைப்பட்டு வரும். ஏன்னா சோளம் வந்து ஊறுறதுக்கு நேரம் ஆகும். இப்போ வந்து நல்லா ஊறி வந்துட்டு 5 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியோடையே சேர்த்து நான் கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கிட போகிறேன். இப்போ நீங்கள் மிக்ஸியில் அரைக்கிறீங்க அப்படின்னா 2 டைமாக அரைச்சி எடுத்துக்கிடுங்க. நீங்கள் எடுத்துருக்க மாவோட அளவை பொறுத்தது தான். நான் ஒரே டைமாக கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கிட போகிறேன். அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து தண்ணி ஒரு தோசை பக்குவத்துக்கு நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கிடுங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் அரைப்பட்டுட்டு இப்போ பாருங்கள் கொஞ்சம் நரன்னு இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா நைஸாக வர்ற மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடணும். இப்போ மாவு அரைப்பட்டாச்சு. நான் ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து மாற்றிக்கிட போகிறேன். இப்போ மூடி போட்டு ஓவர் நைட் ஃபுல்லாகவே நம்ம வந்து புளிக்க விட்டுறலாம். உப்பு எதுவுமே சேர்க்கலை. இப்போ பாருங்கள் மாவு நல்லா புளிச்சு வந்துட்டு ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா நுரைச்சி வந்திருக்கும். இப்போ தோசை ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். இதை இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதில் தேவையான உப்பு சேர்த்துடலாம். முதலே வந்து உப்பு சேர்க்கலை. நான் வந்து முதலே உப்பு சேர்த்தேன்னா ரொம்ப புளிச்சு வந்துடும். அதனால் இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாவு எல்லாமே இன்றைக்கி நீங்கள் எடுத்து பயன்படுத்திடுவீங்க அப்படின்னா இப்போ சேர்த்து உப்பு போட்டுடுங்க. இல்லை எனக்கு பாதி போதும் அப்படின்னா பாதி மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அதுக்கு போல் உப்பு போட்டு கரைச்சிக்கிடுங்க. நம்ம உப்பு போட்டு வச்சோன்னா சீக்கிரமாக புளிச்சு வந்துடும் இல்லையா? அதனால் நான் வந்து இதில் சேர்த்தே உப்பு போட்டு கரைச்சிக்கிட போகிறேன். இது வந்து ஒரு 4லேருந்து 5 பேர் வரைக்கும் நல்லா தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஒரு 5 பேர் வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அளவுகளில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வந்து வச்சுருக்கேன். அது நல்லா சூடாகனதும் நல்லா எண்ணெய் தடவி விட்டுறலாம். இப்போ வந்து இதில் ஒரு கை அளவுக்கு தண்ணி தெளித்து விட்டுருவோம். தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தோசை ஊற்றுனீங்கன்னா தோசை நல்லா முறுமுறுன்னு சூப்பராக வரும். இப்போ வந்து ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா பொறுமையாக தடவி விட்டுறலாம். மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம நார்மலாக அரிசியில் அரைக்கக்கூடிய தோசை மாவு இருக்குது பாருங்கள், அது வந்து கொஞ்சம் இதோட தண்ணியாக இருந்தாலுமே நல்லாயிருக்கும். ஆனால் இது அதை விடையும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இப்போ நல்லா நான் பொறுமையாக விரித்து விட்டுட்டேன். இதை சுற்றியும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிட போகிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் முறுவலாகவே ஊற்றி கொடுங்க. நீங்கள் வந்து பெரியவங்க எடுக்கிறீங்க அப்படின்னா எண்ணெய் ஊற்றாமே சுட்டு எடுத்துக்கிடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ சுட சுட இதோட தேங்காய் சட்னி வச்சு நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நான் வந்து அப்படி திருப்பி போட்டேன். இந்த பக்கமும் நல்லா பொன்னிறம் வர்ற அளவுக்கு வேக விட்டுட்டு இதை வந்து எடுத்து மாற்றிடலாம். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு தோசை ரெசிபி தான் இன்றைக்கி பார்த்துருக்கோம். சோள தோசை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.